8th Maths Chapter 3 Exercise 3.9 third sum பார்க்கலாம். Will a line pass through 2, 2 if intersect the axis at 2, 0, 0, 2. அதாவது third sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்டட் பாயிண்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் வழியாக இந்த லைன் 2, 0, 0, 2 இந்த லைன் போகுது இல்லையா, அந்த லைன் வழியாக இந்த 2, 2ங்கிற பாயிண்ட் வந்து போகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்செக்ட் பாயிண்டில் 2, 2ங்கிற பாயிண்ட் வந்து போகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 0, இது வந்து என்னதுன்னா 0, 0, 0, 2 எங்கே இருக்குதுன்னா இது 0, இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 2. அப்போ இதான் நம்மளுக்கு என்னது 0, 2. அடுத்தது வந்து ஒய் ஆக்சிஸில் 2, 0, 2, 0ங்கிறது இது வந்து ஒய் ஆக்சிஸ். சரிங்களா, ஒய் ஆக்சிஸில் 0, 2, எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ இது வந்து 2, 0. இதில் வந்து இந்த லைனில் வந்து நமக்கு 2, 2 வந்து இன்டர்செக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டு, இப்போ 0, 2க்கும் 2, 0க்கும் லைன் பாஸ் த்ரூ லைன் போகுது. இந்த லைன் வழியாக 2, 2 போகுதுன்னா இல்லை, நம்மளுக்கு 2, 2ங்கிறது எங்கே வரும்னா இந்த பாயிண்ட், இந்த இடத்துல தான் 2, 2 வரும். அப்போ த பாயிண்ட் 2, 2 டஸ் நாட் பாஸ் த்ரூ த லைன். சரிங்களா, அப்போ இந்த பாயிண்ட் வழியாக தான் போகும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகலை. அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்? இப்போ ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? we can see the line does not pass through 2, 2. நம்ம இந்த சம்மில் பார்த்த மாதிரி 2, 2ல் வந்து இது இந்த லைன் வந்து போகலை. இதுதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a line passing through 4, 2 and intersect y axis 0, 2. Find a point on the line second quadrant. இப்போ ஒரு லைன் பாஸ் த்ரூ 4, 2 வழியாகவும் பாஸ் ஆகுது, ஒய் ஆக்சிஸ் 0, 2லையும் பாஸ் ஆகுது. இன்டர்செக்ட் ஒய் ஆக்சிஸ் 0, 2. அப்போது இந்த பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் அது எந்த பாயிண்டில் இருக்கும்? ஃபைண்ட் ஏ பாயிண்ட் ஆன் ஏ லைன். அந்த லைன் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் எந்த பாயிண்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 4, 2. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 4, இங்கே வந்து -2. 4, -2 எங்கே இருக்குது? இங்கே இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை இங்கே குறிச்சிக்கிறோம். இது வந்து என்னது 4, 2. அடுத்தது அண்ட் இன்டர்செக்ட் த ஒய் ஆக்சிஸ் 0, 2. 0, +2. சரிங்களா, அப்போ 0 இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் +2 எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, இப்போது இந்த லைன் செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்டு குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எந்த பாயிண்டில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போது இந்த 4, 2லையும் 0, 2ல் வரையும் நாம் லைன் வரைகிறோம். அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா -2, 4 இந்த இடத்துல வந்து நமக்கு இன்டர்செக்ட். சரிங்களா, அப்போது இதுதான் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா -2, 4ல் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா, அப்போ 4th சம்க்கு ஆன்சர் என்னென்னா therefore பாயிண்ட் in second quadrant quadrant is -2, 4. சரிங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்து 5th சம் பார்க்கலாம். அடுத்து 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த பாயிண்ட் P வந்து 5, 3, Q வந்து -3, 3, R வந்து -3, -4 அண்டு எஸ் ஃபார்ம் ஏ ரெக்டாங்கிள். இந்த 3 PQRS இது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ரெக்டாங்கிள் ஃபார்மில் வருது. இதை குறிச்சிங்கன்னா தென் ஃபைண்ட் த கோஆர்டினேட் எஸ். எஸ்ஸுங்கிற பாயிண்ட் என்ன பாயிண்ட்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த கோஆர்டினேட் எஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்டை குறிக்கலாம். ஃபஸ்ட்டு P வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 5, 3. சரிங்களா, பிங்கிற பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க 5, 3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 3. இப்போ இங்கே 5க்கு நேராக இங்கே 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்கும். சரிங்களா, அப்போ இதுதான் என்னது பிங்கிற பாயிண்ட் 5, 3. அடுத்தது Qங்கிற பாயிண்ட் -3, 3. சரிங்களா, -3 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே -3, இங்கே ஒய் ஆக்சிஸில் 3. அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இது வந்து Qங்கிற பாயிண்ட். அப்போது இது வந்து -3,
3. அடுத்தது வந்து ஆறுங்கிற பாயிண்ட் என்னது -3, -4. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் -3. அப்போ அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரும். சரிங்களா? பார்க்கலாம். இப்போ நான் இந்த பாயிண்ட் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுறேன். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும் நம்மளுக்கு. இங்கே இருந்து இப்படி இப்போ இது என்ன பாயிண்டில் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5, -4. சாரி, நான் இங்கே தேர்டு QR வந்து -3, 4. அப்போது இந்த இடத்துல வரும் -3, 4. சரிங்களா? ஒரு பாயிண்ட் தள்ளி குடிச்சிட்டேன். நீங்கள் இதை மாற்றி எழுதிக்கிடுங்க. -3, 4னா இங்கே வரும். அப்போ இந்த ரெக்டாங்கிள் இங்கே ஜாயிண்ட் ஆகிறது எங்கன்னா இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்போ இதோடைய பாயிண்ட் என்னதுன்னா 5, -4. இங்கே நான் குறிக்கிறது தப்பாக குறிச்சிட்டேன். -3, 4. -3, -4. அப்போது இந்த இடத்துல வரும் -3, -4. அப்போது இங்கே வந்து எங்கே ஜாயின்னா -5, 4. அப்போ எஸ்ஸுங்கிற பாயிண்ட் என்னது 5, -4. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து த எஸ் கோஆர்டினேட் value, the s coordinate value is இந்த 5, -4. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 6th சம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா a line pass through 6, 0 and 0, 6 and another line pass through இன்னொரு லைன் வந்து -3, 0 and 0, -3ங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி ஜாயின்? ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டெல்லாம் நம்மளுக்கு ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ட்ராபிசியம் கிடைக்குது. சரிங்களா? செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 6, 0. 6 எக்ஸ் ஆக்சிஸில் 6, 0ங்கிற பாயிண்ட் வழியாகவும், அடுத்தது வந்து 0, 6. 0 இங்கேருந்து +6 எங்கே இருக்குது, இங்கே 5, இங்கே வந்து என்னது 6. இந்த 2 பாயிண்ட் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு லைன் வந்து -3, 0. -3 இங்கே எக்ஸ் ஆக்சிஸில், 0 வந்து இங்கே. அப்போது -3, 0 அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா 0, -3. 0, -3னா இங்கே இது வழியாக இன்னொரு லைன் பாஸ். இப்போ இந்த 4 பாயிண்ட்டே நமக்கு ஜாயின் பண்ணால் ஒரு ட்ராபிசியம் கிடைக்குது. அப்போ இது ட்ரூ. சரிங்களா? இப்போ நம்ம இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ராபிசியம் கிடைக்குது. சரிங்களா? இப்போ ஆன்சர் சொல்யூஷன் எழுதுகிறேன். தி பாயிண்ட்ஸ் டு பி ஜாயின்ட் to form a trapezium. இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்லன்னா 0, -3 and 6, 0 and 3, 0 and 0, 6. இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.